Hi guys, welcome to Raghulan. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான மவுஸ். ஸோ மவுஸில் என்ன டிஃப்ரெண்ட்? ஸோ நம்ம மவுஸ் கிட்ட தெரிஞ்சு ஒரு 20-30 வருஷமாக நம்ம எல்லாரும் இதே தானே யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய இன்னோவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குங்க இந்த மவுஸ் செக்மெண்ட்டில். இந்த மவுஸ் கரண்ட் மவுஸ் எப்படி இன்னோவேட் பண்ணுறது, இந்த செக்மெண்ட்டில் வேறு புதுசாக எப்படி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வருது அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியாச்சு, நிறைய பேர் ஃபெயிலும் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது. லாஸ்ட் 1 to 2 இயர்ஸில் இவங்க கொஞ்சம் நிறைய ப்ராக்ரஸும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மவுஸை பற்றி பார்ப்போம், இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றியும் பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா இட்ஸ் கால்ட் 3Dconnexionsோட 3D ஸ்பேஸ் மவுஸ். இது பேர் ஸ்பேஸ் மவுஸ். இது என்ன 3D மவுஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டிப்பிக்கலாக உங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க மவுஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ், அதாவது 2D டைரக்ஷனில் மட்டும்தான் அது நவரும். உங்கள் டெஸ்க்டாப்பில் அந்த மவுஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும். லெட்ஸே இந்த மவுஸ் உங்கள் டெஸ்க்டாப்பில் நவுறுது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் நவரும், அப்புறம் இந்த டைரக்ஷனில் நவரும். பட் வாட் அபவுட் மேலேயும் கீழேயும் போகிறது? ஸோ இன்னொரு டைமென்ஷன் இருக்குல்ல, XYZ இன்னொரு டைமென்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த டைமென்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தான் 3D மவுஸ். ஸோ இந்த 3D மவுஸோட ஃபங்க்ஷன் எதுக்கு, இது யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கம்பெனிஸு அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ், கேம் டெவலப்பர்ஸ், கேம் டிசைனர்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப் மாரி நிறைய அப்ளிகேஷன்ஸ், டிசைன் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி எக்கச்சக்க ஏரியாஸில் இது யூஸ் பண்ணலாம். இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் கன்சியூமர் செக்மெண்ட். இது கன்சியூமர் செக்மெண்ட்டுக்கான ப்ராடக்ட் கிடையாது. பட் நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸு, நிறைய கேட் டிசைனு, மாடலிங்கு, அனிமேஷன், இந்தமாரி எக்கச்சக்க ஏரியாஸில் இட் கேன் பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இதோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கால்வாசி மவுஸில் நம்ம ஆக்சுவலி மூவ் பண்ணுவோம் அண்ட் ஸ்க்ரீனில் அந்த கர்சர் மூவ் ஆகும். ஸோ வேற இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி மூவ் ஆகாது. ஸோ இட் வில் பி ஸ்டாட்டிக். இது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஜஸ்ட் ஜாய்ஸ்டிக், இது பேர் ஜாய்ஸ்டிக், இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. இந்த ஜாய்ஸ்டிக் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே புல் பண்ணலாம், கீழே அமுக்கலாம், அண்ட் முன்னாடி பின்னாடி சைடில், அப்புறம் சைடில் ஷிஃப்ட் பண்ணலாம் அண்ட் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிப்பிக்கலாக நீங்கள் AutoCAD, Revit அந்தமாரி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஈவன் மெக்கானிக்கல் சைட் நீங்கள் இன்வென்டர் அந்தமாரி ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கால்வாசி அதை ஜூம் பண்ணுறது, உள்ளார போய் பார்க்குறது, ரொட்டேட் பண்ணுறது, பேன் பண்ணுறது, இந்தமாரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கம் கையில் மவுஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேன், ஜூம் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லெட்ஸே நீங்கள் ஒரு வீடு மாரி பண்ணியிருக்கீங்க, டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளார நீங்கள் அப்படியே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த பேன் அண்ட் ஜூம் உங்களுக்கு ஃப்ளூவிடாக அந்த விஷயத்த செய்யக்கூடாது. ஸோ நீங்கள் முதல்ல பேன் பண்ணணும், ஜூம் பண்ணணும், உங்கள் மவுஸை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும், திரும்ப பேன் பண்ணணும், ஜூம் பண்ணணும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அவங்க பண்ணுறது பழக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம். ஸோ வேற இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அட் எனி கிவன் பாயிண்ட் நீங்கள் ஜூமும் பண்ணலாம், பேனும் பண்ணலாம், அண்ட் ரைட்டில் போகலாம், லெஃப்ட்டில் போகலாம், எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணி பண்ணும். ஸோ இதில் என்ன அப்படி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் அவங்க வச்சிருக்க சென்சர்ஸ் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு சென்சர் இருக்குது. ஸோ 3 டிகிரி, 6 டிகிரி, 12 டிகிரிஸ் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் இருக்குது. ஸோ இதில் அவங்க யூஸ் பண்ணது 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதாவது 6 டைரக்ஷனில் இந்த மவுஸ் கேப்சர் பண்ணும் நம்மளோட மூவ்மெண்ட்டு. அதை பேஸ் பண்ணி அங்கே நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த இன்புட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிப்பிக்கலாக ஸ்டாண்டர்ட் மவுஸில் வித் கீபோர்ட் அண்ட் மவுஸில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் அ மெயின் திங். ஸோ இந்த மவுஸை பற்றி பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹெவி மவுஸ். இது நீங்கள் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 480 grams, அதாவது 1/2 கிலோ இது. ஸோ இதை வச்சு நீங்கள் யாரும் அடிச்சிங்கன்னா அவங்க செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெவியான மவுஸ் இது. இதோட ஹோல் பர்பஸ் ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இது டெஸ்கில் நீங்கள் வச்சுட்டு இது நீங்கள் கையை வச்சு மூவ் பண்ணுறப்ப இந்த மவுஸ் நவரக்கூடாது. ஸோ அதுக்காக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பாட்டமில் சார்ட் ஆஃப் லைக் ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்பஸ் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல grip இருக்கணும், இது மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லைடிங் சர்ஃபேஸில் வச்சா கூட இந்த மவுஸ் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ என்னோட ஆஃபீஸில் இன்ஜினியரிங் ஆஃபீஸஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் டேபிள் வச்சிருப்பாங்க. ஸோ அதுமாரி சில ட்ராயிங் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டஸ்ட் நார்மல் டேபிள் மாதிரி இருக்காது. அந்தமாரி டேபிள்ஸில் அது எப்பவும் வச்சிருக்கிறப்ப இது நவுரின்னு வர்றது, மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் கீழே விழும்போது இது கீழே விடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல grip இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 பட்டன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த 2 பட்டனுக்கு நீங்கள் கஸ்டமாக சில ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெனு பண்ணணும், இல்லை ஒரு ரைட் கிளிக் ஓப்பன் பண்ணணும். ஸோ மாரி ஏதாவது அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் மோரோவர் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கஸ்டமைசபிள் மெனு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டிப்பிக்கலாக பை டிஃபால்ட்டாக ஃபயர் ஆகும், நீங்கள் வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதோட பில்ட் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் சூப்பர் சாலிடுங்க. ஸோ இது யூ டோன்ட் பிலீவ் இட், இது 4 years old.
ஆனால் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லுக்ஸ் லைக் பிராண்ட் நியூ. ஸோ ஒரு ரீசன் வந்து இட்ஸ் பில்ட் குவாலிட்டி இஸ் சூப்பர். அண்ட் இதோட ப்ரைஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ என்னோட வீடியோஸில் போடுற எந்த ப்ராடக்ட்டுமே வந்து இட்ஸ் லைக் ஐ ஹாவ் நோ ரீசன் டு ப்ரொமோட் எனி ஒன். ஸோ இது எல்லாமே நான் வாங்கி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஃபீட்பேக் இது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றத பற்றி தான். ஸோ மோஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் CAD டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் 3D அனிமேஷன் மாடலிங், அதாவது 3ds Max, மாயா அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா AutoCAD Civil 3Dல வந்து இட் இஸ் நாட் தட் யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் இப்போ சிவில் இன்ஜினியர் Civil 3D யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா Civil 3D நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஜெக்ட் வியூவர் அப்படின்ற ஒரு இடத்துல தான். ஸோ அதில் வந்து இது அவ்வளோ ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து Civil 3D இட்ஸ் நாட் கோன் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஒர்க்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் Revit, நீங்கள் Revit MEP, Revit ஆர்கிடெக்சர் எந்த ஃப்ளேவர் பண்ணாலும் இட் இஸ் கோன் பி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பண்ண இன்வென்டர் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி SolidWorks, SketchUp இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல் டூல். அண்ட் இது ஆனால் உங்கள் ரெகுலர் மவுஸ் மாதிரி குயிக்காக நீங்கள் ஈஸியாக ஆரம்பிச்சிட முடியாது. இதுக்குன்னு சில ப்ராக்டிஸ் இருக்குது. அண்ட் சில டெஸ்ட் நீங்கள் ஆக்சுவலி டெஸ்ட் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பிளே அரவுண்ட் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ மை சஜஷன் இஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு டேரெக்டாக வந்து உங்கள் மவுஸை ரீப்ளேஸ் பண்ண போதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் மவுஸ் எப்போவுமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மவுஸ் செய்யாத சில வேலையை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது மவுஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஆஸ் அ டிராஃப்டரோ, ஆஸ் அ டிசைனரோ, ஆஸ் அ மாடலரோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இதை உங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுப்பீங்க. உங்களோட மவுஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும், கீபோர்ட் நோட்டில் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நான் ஒர்க் பண்ணேன். இதே காம்பினேஷனில் வந்து நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் கோன் ரீப்ளேஸ் யூர் மவுஸ், பட் திஸ் வில் காம்ப்ளிமெண்ட் வித் யுவர் எக்ஸிஸ்டிங் மவுஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் கை ரெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து திரும்ப வந்துட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஹேண்டுக்கும் சரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒரு CAD ப்ராடக்ட், இது பேர் Civil 3D. ஸோ இதில் வந்து இந்த 3D மவுஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு 3D காரிடோர் இருக்குது, ஒரு ரோட் டிசைன் இது. ஸோ இது வந்து டிப்பிக்கல் மவுஸில் வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சில இடத்துல நீங்கள் ஸ்க்ரால் அப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரொட்டேட்லாம் பண்ணணும். ஸோ ஒரு மவுஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரிட்டி மச் பேன் பண்ண முடியும் அண்ட் ஸ்க்ரால் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ வெரஸ் வித் 3D மவுஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இது ஆக்சுவலி வந்து Civil 3Dக்கு இட்ஸ் நாட் தி பெஸ்ட் ப்ராடக்ட். பட் இப்போதைக்கு இது இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அதேமாரி வந்து இப்போ நம்ம லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறது, ரைட்டில் மூவ் பண்ணுறது, இது வந்து ஆக்சுவலி நம்ம கர்சர் மூவ் ஆகலை. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் மவுஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராயிங் வந்து பேன் பண்ணி நீங்கள் ஒரு மவுஸை ஹோல்ட் பண்ணி இந்த லெஃப்ட் ரைட் பண்ணுறீங்க. ஸோ வெரஸ் ஹியர் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் really good. ஸோ அதேமாரி முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறது, மேலே கீழே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் நாட் ஈவன் அ ஃபுல்லி கம்பேட்டபிள் ப்ராடக்ட் ஃபார் Civil 3D அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் இதே நீங்கள் வந்து ஒரு இன்வென்டர், மாயா அதிலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வுட் ஃபைண்ட் இட் மச் மோர் ஈஸி டு யூஸ். ஸோ கைஸ், ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். ஸோ வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போது சிலது வந்து ஏதாவது ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு சொல்லணும். அண்ட் இஃப் ஐம் டூயிங் இட் ராங் அப்படின்னா வந்து அதையும் சொல்லுங்கள். அண்ட் ஐ கரெக்ட் இட். ஏன்னா இது வந்து நான் ஜஸ்ட் டூயிங் as a sort of like a hobby அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா சொல்லுங்கள், வில் டூ இட். ஓகே கைஸ், வில் கேட்ச் அப் பண்ண அந்த வீடியோ. தேங்க்யூ.